பார்த்தீங்கன்னா, ஹோமியோபதி மெடிசனில் இன்சுலின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மருந்தை நம்ம ஒரு 15 சொட்டு அல்லது ஒரு 5 சொட்டாவது நம்ம இப்போ அதில் போட போகிறோம். ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி, 1/4 கிளாஸ் வாட்டரில் ஒரு 5 ட்ராப்ஸ் போட்டு கலந்து நான் இப்போ குடிக்க போகிறேன். காலையிலேருந்து எதுவும் சாப்பிடல. இப்போ நம்ம அந்த 140ன்னு சொன்னோம் இல்லையா, அதை வந்து குறைக்கும். வெறுமனே இருக்கிறோம், அதாவது நீர் மருத்துவத்தில் இருக்கிறோம். எதுவும் சாப்பிடாம பசிச்சா தண்ணி மட்டும் குடிக்க போகிறோம். அந்த தண்ணியிலே பார்த்திங்கன்னா, இந்த தண்ணி குடிக்கிறோமே, இந்த தண்ணி வந்து கேன் வாட்டர்னு சொல்லி வாங்கி பயன்படுத்துகிறோம். இந்த கேன் வாட்டர் தண்ணியிலையும் அந்த இனிப்பு சுவை இருக்கும் இல்லையா, அது அருவி தண்ணி போல் ஒரு சுவை தருது இல்லையா, அந்த தண்ணியிலையும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து குளுக்கோஸ் இருக்குது. அந்த குளுக்கோஸ் கூட கரையாமல் இருக்கலாம். அதனால் தண்ணி குடிக்கும் போது நாம் போர் வாட்டரை பயன்படுத்துறது நல்லது. பொதுவாக அதில் எல்லா விதமான சத்துக்களும் கலந்தா மாதிரி சவுடுன்னு சொல்லுவாங்க, சவுட்டு டேஸ்ட் இருக்கும். சவுடுன்னு சொல்லுவாங்க, சவுடு தண்ணின்னுவாங்க. அந்த மாதிரி தண்ணி வந்து எல்லா விதமான சத்துக்களும் கலந்ததாக இருக்கும். அதில் எதுவும் ஃபில்ட்ரேஷன் ஆகிருக்காது, நார்மல் வாட்டர் அது நம்ம போர் வாட்டர்னு சொல்லி சாப்பிடலாம். அது உடம்புக்கு நல்லது, ஏன்னா எல்லா சத்துக்களும் நமக்கு கிடைக்கிது அதில். இப்போ இதில் பார்த்திங்கன்னா வெறும் இனிப்பு சத்து மட்டும்தான் இருக்குது. அதனால் நமக்கு வந்து சர்க்கரை வியாதி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது, அல்லது சர்க்கரை வியாதி குணமாகாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது 2 ஆய்வுகள் இதில் இருக்குது. அதன் பின்னாடி நம்ம அதை பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்ததில் உடம்பு நல்லா தெளிவாக இருக்குது, ஆக்டிவாக இருக்கிறேன். இது அடிக்கடி நான் இருப்பேன். இப்போது ஃபாஸ்டிங் சொல்லிட்டு நம்ம இருப்போம் இல்லை, ஏகாதசி விரதம், பௌர்ணமி விரதம், அமாவாசை விரதம், இதை நான் அடிக்கடி இருக்கிறதுனால நான் இப்போ இருந்திருக்கிறேன். நீர் மருத்துவத்தில் வந்து தொடர்ந்து ஒரு 13 நாள் 15 நாள் இருந்திருக்கிறேன். அதன் பிறகு வந்து நம்ம குடும்ப சூழ்நிலையினால் வேறு வழி இல்லாமல் அது நம்ம சாப்பிடும்படியான சூழ்நிலை வந்துடும். அதுவும் சாப்பிடுவேன். அப்படி சாப்பிடும்பொழுது பல்வேறு வகையான உபாதைகள்னால பாதிக்கப்பட்டு நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஏன்னா சுகர் எனக்கு ஸ்டார்ட் ஆகி ஒரு 1.5 வருடம் ஆகுது. காரணம் எப்படின்னா, எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. காலில் வந்து போன் ப்ராப்ளம் உருவாகி அதுக்கு மேலே வந்து ஒரு மஸ்குலரில் வந்து பார்த்திங்கன்னா தசையில் வந்து நிறைய ஃபங்கல் ஆகி பெரிய புண்ணாகிடுச்சு. அந்த புண்ணு ஆறணுன்றதுக்காக ஒரு ஆங்கில மருந்து ஒன்று போட முடியாயிடுச்சு. அந்த ஆங்கில மருந்து ஒரு ஸ்டெராய்டு வந்து என்னுடைய கணையத்தை வந்து பாதிச்சிடுச்சு. அதனால் கணையம் வந்து செயலிழந்து போயிடுச்சு. அதுலேருந்து தொடர்ந்து எனக்கு வந்து சர்க்கரை நோய் வந்து அதிகமாகிடுச்சு. 640 வரைக்கும் சர்க்கரை நோய் இருந்தது, எனக்கு சர்க்கரை இருந்தது ரத்தத்தில். அதை படிப்படியாக இயற்கை மருத்துவத்திலேயே வந்து குறைச்சி இன்றைக்கி வந்து ஃபாஸ்டிங்கில் 140ம் சாப்பிட்ட பிறகு பார்த்திங்கன்னா எனக்குள்ள அளவு பார்த்திங்கன்னா 260 80 அந்த அதுக்குள்ளே வரும். 220 கூட சில நேரங்களில் வரும், 180 கூட சில நேரம் வரும். அது வந்து முன்ன பின்ன இருந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் இந்த லெவல் தான் எனக்கு மேக்ஸிமம் இருந்துகிட்டு இருக்குது என்னோடய கணிப்பில். சில நேரங்களில் ரொம்ப லோவாக குறைச்சி காட்டியிருப்பேன். அது எப்போனா இந்த மாதிரி 3 நாள் 4 நாள் நீர் மருத்துவத்திலே இருந்திருந்தேன்னா அப்படியே குறைச்சி காட்டுவேன். இப்போ அது போல் இப்போது முயற்சி செய்கிறேன். இப்போது நம்ம வந்து ஃபாஸ்டிங்கில் இருக்கும்போது நமக்கு 140 இருக்குது எனக்கு. இது 140 வந்து வெறும் இன்சுலின் சொல்லக்கூடிய ஒன்றை மட்டும் பயன்படுத்தி ரத்தத்தில் உள்ள சர்க்கரையை வந்து வெளியே எடுத்துகிட்டு நார்மலான பாடியாக ஆக்கிடுறதுக்கு. நார்மல் பாடினா எல்லா ஹியூமனுக்கு இருக்கக்கூடிய அந்த 70லேருந்து 85 90க்குள்ளே இருக்கக்கூடிய சர்க்கரை, அந்த நிலையை வந்து கொண்டு வந்து நிறுத்தத்துக்கு இந்த மருந்து வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. நான் வந்து ஏற்கனவே பயிற்சி செய்து பலன் கண்டிருக்கிறேன். அதே மாதிரி இந்த வாய்ப்பை நீங்களும் பயன்படுத்தி பலன் அடையுமாறு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.